1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு, அப்புறம் ஒரு 4, 5 வரமிளகா காரத்துக்கு ஏத்தாப்புல எடுத்து அதெல்லாம் வறுத்து நல்லா மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கணும். நிலக்கடலை பருப்பை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வெறும் வாணலியில் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அது தோலெல்லாம் நீக்கி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புளியை நல்லா தண்ணியில் வெந்நீரில் வெது வெதுன்னு இருக்கிற வெந்நீரில் நம்ம ஊற போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் அளவுக்கு நல்லா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டு ஒரு 4, 5 மிளகாய் வத்தலை 2 2 கிள்ளி அதையும் தாளிச்சிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கெட்டியாக புளியை கரைச்சி அதில் ஊற்றிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல நிலக்கடலை அதையும் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து ஓரளவுக்கு கெட்டி ஆகும்போது நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல மிக்சியில் அந்த பொடியும் சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை கொதிக்க விட்டு